ஹாய், வெல்கம் டு வீடியோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய், தேவையான அளவு சீரகம், தேவையான அளவு சோம்பு, தேவையான அளவு மிளகு போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பதம் வர வரைக்கும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 6 தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு தரும். அதனால் அடுத்தது 2 ஸ்பூன் கோல்டு வினர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 3த்தையும் நல்லா பொரிச்சிக்கலாம். ஒரு பூ கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு இலை எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயத்தோடைய தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன், அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதோட போட்டுக்கிறேன், தேவையான அளவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காயிலேயே இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டு அரைச்சிக்கலாம். நான் தனியாக அரைச்சி வச்சு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது அதே கரண்டியால் 3 கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் பத்தாதவங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, அதையும் இதோட கொட்டிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது ஆட்டு தலைக்கறி, அதையும் இதோட போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆட்டு தலையில் மசாலாலாம் இறங்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறியோட நல்லா மசாலா ஒட்டி இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது தேங்காய் அரைச்ச ஜார்லேயே தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் குக்கரில் 2 விசில் விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, வீட்டிலே ரொம்ப டேஸ்டியான ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி தோசைக்கும் சரி, ஒயிட் ரைஸ்க்கும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.